ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் மலர். இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் 8 டெலிஷியஸ் பிரெட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். 8 யூடியூபர்ஸ் சேர்ந்து பண்ண ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்புடன் மலர். இந்த வீடியோவில் நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் பிரெட் ஸ்க்ரப்ஸ் எடுத்துருக்குறோம், 3/4 கப் ஜீனி எடுக்கிறோம், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் சங்கு புஷ்பம் பூ. பிரெட்டோட ஓரங்களெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்துருவோம். அப்போ தான் அது நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓரங்களெல்லாம் எடுத்த பிரெட் ஸ்லைஸை நம்ம இப்போது டோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பேனில் லேசாக நெய் போட்டு அந்த பிரெட் எல்லாமே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். டோஸ்ட் பண்ண பிரெட்டை மிக்சியில் நல்லா பவுடராக்கி எடுத்துக்கிடணும். அதே பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்துக்கிறோம். பவுடர் பண்ணி வச்சுக்கிற பிரெட் க்ரம்ஸை திரும்ப நாம் வறுக்கணும். வறுத்து எடுத்தாச்சு. அப்புறம் அந்த பேனில் 2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கிறோம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சங்கு புஷ்பம் பூ சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணுறோம். அதில் உள்ள கலர்லாம் நமக்கு அந்த தண்ணிக்கு வந்துடும். சங்கு புஷ்பம் பூ இயற்கையாகவே கலரிங் ஏஜென்ட், ஞாபக சக்தியை அதிகரிக்கும். பூவில் உள்ள கலர்லாம் அந்த தண்ணிக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் அந்த பூவை எடுத்துடலாம். தண்ணியில் நாம் எடுத்து வச்சுக்கிற சீனியை சேர்த்துக்கிறோம். சேர்த்து சீனி கரைகிறது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கிறோம். சீனி கரைஞ்ச உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸை அது கூட சேர்த்து நம்ம பிரெட் அல்வா செய்ய போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அதை அப்படி கிண்டணும். அப்பப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து கிண்டணும். பாருங்கள், அழகாக ஒட்டாமல் நமக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம ஈஸியாக பிரெட் அல்வா செஞ்சாச்சு. பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளாஸ் சேர்த்து பண்ணதுனால கலர்ஃபுல்லான பிரெட் அல்வா செஞ்சிட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றென்றும் உங்கள் அன்புடன் மலர். பா. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேயான்ஸ் லைஃப் ஸ்டைல். நான் தான் உங்கள் ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் இருந்து நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தியான கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி பிரெட் பன்னீர் ரோல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதோட சைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் துருவன பன்னீர் 1 கப், துருவின கேரட் 1 கப், பீன்ஸ் 1/2 கப், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம், இஞ்சி சிறிதளவு, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். இதில் ஃபியூ ட்ராப்ஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிசைய வரணும். நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இதில் நம்ம கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைற அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம சைட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு சீல் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் இதே மாதிரியே சீல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் தண்ணியை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். 2 சைடும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் இதை புரட்டி எடுத்துக்கலாம். நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா பிரெட் ரோல்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் ஸ்டஃபிங்கில் உப்பு சேர்க்குறப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கிட் ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சமையலின் சந்தோஷம் இல்லம் தோறும் பரவட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நைஃப் அண்ட் நைஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வெஜிடபிள் சாண்ட்விச். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சமாக கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். காய்கறி நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கிறேன். காய்கறி நல்லா வெந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு அதை தோல் நீக்கி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கிளாஸோட பின் சைடு வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் மசிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுவும் ரெடி ஆகிட்டு. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டேன், அதில் கொஞ்சமாக டொமேட்டோ கிச்சப் சேர்த்துட்டு நல்லா தடவிட்டுக்கோங்க. உங்களுக்கு டொமேட்டோ கிச்சப் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கும் மேலே நம்ம வச்சுருந்த ஸ்டஃபிங் கொஞ்சமாக சீஸ் சேர்த்து அதுக்கும் மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு நல்லா மூடி வச்சுட்டேன். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகிட்டு எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கும் மேலே ஒரு பிளேட்டு வச்சுக்கோங்க. ப்ரெட்டை நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் சாண்ட்விச் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நான் அந்த ப்ரெட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கணும். பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா யம்மியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு மஹி சமையல் சேனல். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரெட் வடைங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து ஆனியன், ஜிஞ்சர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. பிரெட்டை வந்து நான் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் சோம்பு பவுடருங்க. இவ்வளோதான் தேவை. இப்போ இதை வந்து நம்ம வடை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சைடெலாம் எடுத்துட்டு அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சோம்பு பவுடர், கொஞ்சம் ஆனியன்ங்க, கருவேப்பிலை, ஜிஞ்சர், பச்சை மிளகாய், சால்ட் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வடை மாவு பதத்துக்கு செஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு ஒன்றும் வாட்டர் சேர்க்க வேண்டாம். வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரெட்டு வந்து ஹாட் வாட்டரில் போட்டுக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு செஞ்சாச்சுங்க. இதை குட்டி குட்டி வடையாக தட்டி நம்ம ஆயிலில் போட வேண்டியதாங்க. இப்போ நான் ஆயில் வந்து கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நம்ம லைட்டாக இதை வச்சு செஞ்சுட்டு நம்ம ஆயிலில் போட்டுடலாங்க.
பண்ணிக்கிறேங்க. இப்போ ப்ரெட்டு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் பேக் டு அவர் கிரீன் வீடியோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் மலாய். இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேன்ல 1/2 லிட்டர் பாலை சூடு பண்ணிக்கணும். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 கப் மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இருக்கிற மில்க் பவுடர் எங்கேயுமே கட்ட பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கணும். ஒரு மூடி வானிலா எசன்ஸ், 8 to 9 drops பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். நீங்க வேணும்னா சாஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கலர் கொடுக்கறதுக்காக தான் பாதாம் மிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்ததா ஹோம் மேட் அன்ஸ்வீட்டன் கோவா யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரெசிபியோட வீடியோ நாங்க அப்கமிங் டேஸ்ல போஸ்ட் பண்றோம், நீங்க செக் பண்ணிக்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு கோவாவை ஆட் பண்ணிக்கணும். இந்த அன்ஸ்வீட்டன் கோவா கூட 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஸ்வீட்டன் கோவா இப்ப ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதோட 4 கார்னர்ஸையும் கட் பண்ணிக்கணும். பிரெட் ஸ்லைஸ் எடுத்து சப்பாத்தி ரோலர் வச்சு இந்த மாதிரி தின்னா தேய்ச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோவால இருந்து ஒரு சின்ன உருண்டை பிடிச்சு தேய்ச்சி வச்சிருக்கிற பிரெட்ல வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிரெட் ரோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற மலாய இந்த பிரெட் மேல ஊத்திக்கணும். பிரெட் நல்லா சோக் ஆகுற வரைக்கும் மலாய் ஊத்திக்கணும். மேல கார்னிஷ் பண்றதுக்காக உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் நல்லா கிரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் மலாயை ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில் பண்ணதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான பிரெட் மலாய் இங்க ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வெல்கம் டு மீனா பொண்ணு சமையல். இன்னைக்கு நம்ம பிரெட் ஜாமுன் பண்ண போறோம். அதுக்கு நான் 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன், 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன், 100 ml மில்க் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு நெய் எடுத்திருக்கேன் உருட்டுறதுக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடுவோம். சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு 1/4 கப் சுகருக்கு நீங்க அளந்து வச்சிருக்க கப்பாலேயே 1.5 மடங்கு தண்ணி ஊத்திக்கங்க. நமக்கு சுகர் சிரப் ரொம்ப கெட்டி தன்மைலாம் வேணாம், ஜஸ்ட் பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனே நம்ம சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜஸ்ட் நமக்கு பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனே நீங்கள் சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இப்போது இதோட ஓரங்கள்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக்கி அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸ் பவுடராக ஆக்கி கொண்டு வந்துடலாம். இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தண்ணி ஆக்கினீங்கன்னா எண்ணெய் நிறைய உறிஞ்சும். அதே மாதிரி குலோப் ஜாமுன் ரொம்ப ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தளிச்சா போல் நீங்கள் பிசையணும் மாவு. இது கரெக்டான பதம் தான். இந்த டைமில் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதோட ஒரு வாணலில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த சூடு போதும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் குலோப் ஜாமுன் மெத்தடு, ஸ்வீட் மெத்தடு எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் ஒரே கலர்லேயே எல்லா ஸ்வீட்டும் கிடைக்கும். நம்ம இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறி கொடுத்துட்டு இருந்தாவே போதும். நமக்கு குலோப் ஜாமுன் உருண்டைகள் ரெடி ஆகிடும். ஒரே கலரில் நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து ரெடி ஆகிடும். பாருங்க, ஒரே மாதிரி கலர் உங்களுக்கு தெரியும்.
அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டான கலர் வந்துருச்சு. நம்ம இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சிடலாம். நமக்கு இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகள் போடுறதுக்கு அந்த சுகர் சிரப்பும் நல்ல சூடாகவே தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த உருண்டைகளை வந்து அந்த குலோப் ஜாமுன் அந்த சிரப்பில் வந்து சுகர் சிரப்பில் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான். இது நல்லா ஊறினோடனே 1/2 hour கழித்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான குலோப் ஜாமுன் ரெடி. இன்னும் நீங்கள் மீனா பொண்ணு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. திண்டுக்கல் கிச்சன் டூ சமையலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்வீட்டாக ரொம்பவே க்யூட்டான ஸ்வீட் பிரெட் சமோசா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க திண்டுக்கல் கிச்சன் டூருக்கு போகலாம். பிரெட் சமோசா ரெடி பண்ணுறதுக்கு முதல் 4 பிரெட் எடுத்திருக்கோம். இந்த 4 பிரெட்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடருக்கு பதிலாக நம்ம பால் கடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்க போகிறோம். பால் பவுடருக்கு பதிலாக பால் சேர்த்துக்கூடையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். நம்ம சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஷீட்டோடைய சைடில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணுற இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்க போகிறோம். இந்த தேங்காய் துருவலோட 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு கொஞ்சமாக ட்ரை நட்ஸ் இல்லை அப்படின்னா ஃப்ரூட்டி சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி ஃப்ரூட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இந்த ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய எட்ஜஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த 2 கார்னரையும் மட்டும் ஒன்று சேர்த்துட்டு ஸோ எந்த இடத்துலையும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காய் ஸ்டஃப்பை இதோட சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் ஸ்டஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஃப்ரூட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டஃப்பை இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் இதை நல்லா பொரிச்சு எடுத்துட போகிறோம். ரொம்பவே க்யூட்டான ரொம்பவே ஸ்வீட்டான பிரெட் சமோசா ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம எடுத்துட போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஸ்வீட்டான பிரெட் சமோசா ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஇசி கிச்சன். இன்றைக்கி நம்ம சிஇசி கிச்சனில் ப்ரெட் வச்சு ரொம்ப டேஸ்டான ஸ்பைசியான பீஸா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பீட்சா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ப்ரெட், சீஸ், எக், அப்புறம் வெங்காயம், தக்காளி, சொசேஜ், சுப்பு இதுகள் தான் தேவையான பொருட்கள். கொஞ்சம் பால். ப்ரெட்டில் ஓரங்களெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பாலில் முட்டையை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து வச்சுக்கொள்ளணும். ப்ரெட்டில் உப்பு இருக்கனால ஒரே தான் உப்பு சேர்க்க வேணாம். இப்போ நம்ம சொசேஜஸை டெவல் பண்ணிக்கொள்ளலாம். டெவல் மிக்ஸுக்கு ஃபஸ்ட்டாக சொசேஜஸ் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சொசேஜஸ்க்கு பதிலாக சிக்கன் கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம அதை எடுத்து சைடாக்கி வச்சிடலாம். தோசைக்கல்ல பட்டர் விட்டு பட்டர் நல்லா உருகுனதும் அதனால் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம பாலில் ப்ரெட்ஸ் எல்லாம் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு
அடிக்கிறலாம். அடுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க முட்டை பால் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே குக் ஆக விட்டுறலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம இதை அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் மாதிரி வச்சு நீங்கள் கவனமாக திருப்பி கொள்ளுங்க. இப்போ அது மேலால் கொஞ்சம் சோஸ் பூசிட்டு அதுக்கு மேலே சீஸ் கொஞ்சம் தூவிட்டு நம்ம டவலை அதுக்கு மேலே அடுக்கிடலாம். இந்த மாதிரி அழகாக அடுக்கி கொள்ளலாம். வெங்காயத்தையும் அதுக்கு மேலாலே அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு மேலால் சீஸ் கொஞ்சம் தூவி விட்டுட்டு மூடி 5 to 8 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் ஆக விட்டுறலாம். அப்படியே சீஸ் மெல்ட் ஆகி செம்மையாக ரெடி ஆகிரும். பாருங்கள் 10 மினிட்ஸ்க்குள்ளே செய்யக்கூடிய ஈஸியான ஸ்பைசியான சீஸ் பீஸா வீட்டில் ப்ரெட் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமே என்னுடைய சிஏசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ டாப் 8 யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ண ரெசிபீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுடைய லிங்க்கை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.